How did it get here? I don't know. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நாம் எல்லாருமே ஜங்கல் புக் மூவி பார்த்துருப்போம்ல. அதில் மௌக்லின்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான். அந்த காட்டுக்குள்ளுக்கு இருக்கிற ஓநாய்களோட வளர்ந்த ஒரு பையன். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு சொல்லி. ஆனால் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரியல் லைஃப் மௌக்லியை பற்றி. எஸ், உண்மையாக காட்டுக்குள்ளே ஓநாய்களோட வளர்ந்த ஒரு பையனோட கதை. இதை என்னென்னு ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1998 ரஷ்யாவோட காட்டுக்குள்ளே ஒரு குட்டி பையனை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் அவன் ஒரு நார்மலான குட்டி பையன் மாதிரி இருக்கலை. அவன் ஃபுல்லாகவே எனிமல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து அந்த குட்டி பையனை எடுத்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டி போகிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து அந்த பையனை செக் பண்ணுறாங்க. இந்த குட்டி பையனோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஓநாய்கள் மாதிரி சத்தம் கொடுக்கறதும் 4 காலில் நடக்கிறதும் மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ டாக்டர்ஸ் வந்து இவனை செக் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த பையன் ரொம்ப வருஷங்களாக ஓநாய்கள் கூட தான் வாழ்ந்திருக்கான்னு சொல்லி. அண்ட் பேச தெரியலை, சோஷியலாக பிஹேவ் பண்ண தெரியலை, எனிமல்ஸ் மாதிரி தான் அவரோட பிஹேவியர்ஸ் இருந்திருக்கு. இந்த ரியல் லைஃப் மௌக்லியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷ்கோ. இவனுக்கு 4 வயசு இருக்கிறப்பவே அவனோட வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அதனால ஒரு நாள் அவன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். அண்ட் அவன் எங்கே போகிறான்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கான். ஸோ இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஓநாய் கூட்டத்தை அவன் பார்க்குறான். ஆனால் அதை விட ஷாக்கிங்கான பார்ட் என்னென்னா, அந்த ஓநாய்களும் இவனை கடிக்கவும் இல்லை, தாக்கவும் இல்லை. அந்த ஓநாய் கூட்டமும் இவனை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் இந்த ஓநாய்களோட தான் போகுது. அந்த ஓநாய்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதை தான் அவனும் அடாப்ட் பண்ணி அவனுக்குள்ளே வளர்த்துக்கொள்கிறான். ஸோ சுமார் 2 வருஷத்துக்கு மேலேயா அவன் அந்த ஓநாய்கள் கூட தான் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்கான். ஸோ இந்த காட்டுக்குள்ளே 2 வருஷங்களுக்கு மேலே இருந்ததுக்கு அப்புறமா தான் ஃபைனலி ரஷ்யன் போலீஸ் இந்த குட்டி பையனை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா இவனுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு இந்த குட்டி பையனை திருப்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேச பழகினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னென்னா, மனிதர்களை விட பெட்டராக அங்கே இருக்கிற ஓநாய் அவனை ட்ரீட் பண்ணதான் சொல்லி. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவன் அந்த காட்டுக்குள்ளே 2 வருஷத்துக்கு மேலேயா இருந்திருக்கான். ஸோ அங்கே இருக்கிற மிருகங்களோட ஒரு டீப் பாண்ட் உருவாகியிருக்கு. ஸோ இதுதான் ரியல் லைஃப் மௌக்லியோட ஸ்டோரி. இவனோட லைஃப் நமக்கு என்ன லெசன் தருதுன்னா, சில நேரங்களில் மிருகங்கள் கூட லவ் அண்ட் கேர் காட்டும். ஆனால் சில மனிதர்களால் அதை காட்ட முடியாது, அதில் அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அவளை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.